नमोचिन्त्यात् बुधाक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये अगाध भगवद्भक्तिचिन्तवे यद्गो सहस्रमवहन्ति दमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं क्षितिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमः बहुलभूषण भास्कराय ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் ஆனி மாதம் அனுஷா திருநக்ஷத்திரம் இன்றைய நன்னாள். இவருடைய சரித்திரம் என்று பார்த்தோமேயானால் இவர்தான் பகவானுடைய நித்தியசூரிகளுக்குள்ளே கஜானனர் என்று சொல்லப்படுவதனுடைய அம்சமாக 823வது ஆண்டு வீரநாராயணபுரத்திலே அவதரித்தவர். சேன முதலியாருக்கு இருக்கக்கூடிய ஒரு படைத்தளபதி. அவருடைய திருநாமம் கஜானனர் என்பது. அவருடைய அம்சமாக திருவோதாரம் பண்ணினார் என்று குரு பரம்பரா பிரபாவம். இந்த சுவாமி 823 வீரநாராயணபுரத்திலே காட்டுமன்னார் கோயிலிலே அவதாரம் பண்ணினார். இந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை, ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதெல்லாம் நிரம்ப பெற்றவர். அந்த சுவாமி தான் நமக்கு அவருடைய ஞானத்தினாலே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு அருளினவர். ஞான பக்தியினாலே, வைராக்கியத்தினாலே அவர் யோக பிரபாவம் என்று எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ரகசியத்தை பெற்றிருந்தவர். தேவகானம் அறிந்திருந்தவர். பல சாஸ்திரங்களை அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர், தெளிந்தவர். நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணும்படியாக ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தவர். அந்த நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் தான் ஆனி மாதம் அனுஷா திருநக்ஷத்திரம். எல்லோரும் அறிந்ததே 4000 பெற்ற பெருமை இவரையே சாரும். ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்ணி கலியுகம் தொடங்கி 500 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆழ்வார்களுடைய அவதாரம் எல்லாம் முடிந்து அவர்கள் அருளிச் செயல்களை எல்லாம் கொடுத்து திருநாட்டை அலங்கரித்தார்கள். அப்படி இருக்க செய்தவே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள் எங்கிருந்ததுன்னு யாருக்கும் தெரியவில்லை. இவர் வீரநாராயணபுரத்தில் எழுந்துள்ளிருக்க செய்தது மேலநாட்டிலிருந்து சில சீவட்டவர்கள் வந்து அங்கே ஒரு பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணினார்கள். அந்த விண்ணப்பம் பண்ணின உடனே சுவாமிக்கு அப்படியே மனதுக்குள்ளே ஒரு பிரகாசமான ஒரு உணர்வு. இப்பாசுரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தத்தை பார்த்தால் பாசுரங்களோ ரொம்ப இனிமையாக உள்ளது. அந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டதான குருகூர் எங்கே உள்ளது, ஷடகோபன் என்பவர் யார் என்பதையெல்லாம் தன்னுடைய ஞானத்தாலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஒவ்வொரு இடங்களாக சென்றார். திருவாய்மொழியில் இருக்கக்கூடியதான 5ஆம் 10 சரணாகதி அனுஷ்டித்ததான பதிகம். முதல் சரணாகதியாக 5-7, 5-8, 5-9, 5-10 என்று 4 திருவாய்மொழிகளிலே நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டித்தார் எம்பெருமானிடத்திலே. நோத்த நோன்பிலேன் என்னும், ஆறாம்புதே என்னும், மானநோக்கு நல்லீர் என்னும், அதுக்கப்புறமாக பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று 4 பதிகங்களாக திருவள்ளவாழ்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே மலநாட்டு உபதேசத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். முதல் சரணாகதி என்பது நோத்த நோன்பிலே என்று வானமாமல தெய்வநாயக பெருமானிடத்திலும், 2வது திருக்குழந்தை ஆறாமுத பெருமானிடத்திலும், 3வது மானநோக்கு நல்லீர் என்று திருவள்ளவாழிலும், 4வதாக பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று கிருஷ்ணாவதார தசையிலுமே சரணாகதி அனுஷ்டித்தார். அதுல திருக்குழந்தை பதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாசுரம், ஒழை என்பின் பேச்சு மலையோடு அவ்வளவு உயிருண்டான் கடல்களவையை சரணாக கொண்ட குருகூர்ச்சடகோவன் குடலில் மலியச் சொன்ன 1030 மரணதிரவல்லார் காமருமான நோக்கியிருக்கே என்ற பாசுரம்.
இதிலே 1000 என்று வருகிறதே, மரியச் சொன்ன 1010 என்று கண்ணபெருமானுடைய தாமோதர விற்த்தாந்தத்தை சொல்லி 1000 என்று வருகிறதே, குருகூர் சடகோவன் என்று வருகிறதே, தென்குருகூர் என்று வருகிறதே, இது யார் என்று கேட்க அவர்களுக்கு தெரியல. அங்க சேவிச்சவர்களுக்கும் அடி உங்களுக்கு தெரியாது, இதுதான் தெரியும்னு சொன்னான். சரி, திருக்குடந்தையை பத்தி சொல்றதுனாலே அங்கே போய் விசாரம் பண்ணினார். அவர்களுக்கும் தெரியவில்லை. அங்கிருந்து நேர மதுரைக்கு வந்து குருகூருக்கு சென்று மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்த ஒருவரிடத்திலே அவரிடத்துல பிரார்த்தித்து, எங்களுக்கு இது கூட தெரியாது, கண்ணு சிறுத்தாம்புன்னு நம்மாழ்வாரை பத்தின பதிகமே நமக்கு தெரியும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒருவேளை தேவருக்கு அனுகிரகம் இருந்திருந்ததுனால் திருப்புலி ஆழ்வார் அடியில போய் இந்த 11 பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணும் என்று சொன்னார் அந்த சுவாமி. பராங்குஷ தாசர் அப்படின்னு சொல்லப்படுகிற, அதாவது மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்ததான ஒரு சுவாமியினிடத்துல பிரார்த்தித்து கேட்க, கண்ணுனு சிறுத்தாம்புங்கிற 11 பாசுரம் தான் எங்களுக்கு தெரியும், இத்த சொல்லும் அப்படின்னு சொல்ல நிஷ்டையோட ஞானம் இருந்தது, பக்தி இருந்தது, வைராக்கியம் இருந்தது. இதனாலே அவர் என்ன பண்ணார், போய் திருப்புலியாழ்வார் அடியில உட்கார்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்லிட்டு போயிருந்தா அதை நம்ம இன்னைக்கு கேட்டு உட்காந்துருப்போமா? ஆறுறதுக்கு பட்டதுக்கு இதுக்கெல்லாம் எங்க நாடி இருக்கு சொல்லி எட்டுப்படும். ஆனா அவர் செய்தார். ஏன்னா பக்தி, பகவான் மேலே இருக்கக்கூடிய பக்தி. ஏன்னா நம்மாழ்வாரை பத்தி அவரே தனியன் சாதிச்சிருக்கார். எத்கோ சகஸ்திரம் அபகந்தி தமாம்சி பும்சாம். யார் ஒருத்தர் அதாவது பிரகாசமாக எம்பெருமானை பத்தியே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்டதான நம்மாழ்வாரை, ஒருத்தருக்குள்ளே நாராயணன் சங்கு சக்கரத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறானோ, சூரியனை போலே சூரிய மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணன் யாருடைய ஹிருதயத்திலே எழுந்துள்ளி இருக்கிறானோ, யாரொருத்தரை பத்தி நம்ம சேவிச்சோம்னா அவருடைய திக்க நோக்கி கையை ஊப்பி எல்லா அந்தணர்களும் வணங்குகிறார்களோ அப்பேற்பட்டதான நம்மாழ்வாரை வணங்குகிறேன், தஸ்மீனமோ அகுலபூஷண பாஸ்கராய என்று தெரிவிக்கிறார் தன்னுடைய தனியனா. இது நம்ம சொல்றோம், நாதமுனிகள் அனுகிரகித்ததான தனியன் இது. அதாவது ஸ்லோகம், சம்ஸ்கிருத ஸ்லோகம். நிறைய கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி பண்ணிருக்கார். ஆனா நம்மிடத்துல அது எதுவும் கிடைக்கவில்லை. யோகரசியம் என்ன மத்துமுண்டான கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். ஆக அதை கேட்டுக்கொண்டு ஞானபக்தி வைராக்கியத்தாலே அதை எல்லாத்தையும் சேவிச்சார். 12,000 தடவை சேவித்தார் கண்ணு சிறுத்தாம்பை. சேவித்த பிற்பாடு அப்படியே நேர விபவதசியிலே எப்படி ஆழ்வார் எழுந்துள்ள இருந்தாரோ அவர் முன்னே தோற்றார். அவர்கிட்ட கேட்கிறார், 1000 இருக்கு, சுவாமி தான் சாதிச்சுதானா? ஆமாம். சரி, இந்தாரும் திருவாய்மொழியை கொடுத்தோம் அப்படின்னார். திருவாய்மொழியை கொடுத்ததுக்காக அந்த திருவாய்மொழிக்கு தனியனே சுவாமி தான் சாதிச்சிருக்கார். எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டுக்கும் நாதமொழிகளுடைய தனியன் தான். குருமுகமனதீத்ய பிராகவேதான்ன சேஷான் நரபதி வரிகில்தும் சுல்கமாதாத்து காமஹா சுசிரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சான் துஜகலதரகந்தம் வெட்டுச்சித்தன்னமாமிங்கிற தனியனோ நாதமொழிகள் சாதித்ததே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கோ இல்லையோ, இந்த திருவாய்மொழிக்கு பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்வயம் சகஸ்திர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் என்ன 1000 சாகைகள் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி உள்ளதே, இது பக்தர்களுக்கு அமுதமாக கொடுத்ததான திருவாய்மொழி என்று தெரிவிக்கிறார் அங்கே. அதே போல கண்ணு சிறுத்தாம்புக்கு தனியன் அவிதித விஷயாந்தர ஷடாரே உபனிஷதா உபகான மாத்திர போகா அபிச்ச குணபதார்த்த தேகசேஷி மதுரகவிர் ஹிருதயே மமாவிரத்து என்ன இந்த தனியனுமே நாதமுனிகள் சாதித்ததுதான். அப்ப நாதமுனிகள் 4000 பெற்றவர் நம்மாழ்வாரிடத்திலிருந்து நேரே. அது இனி பெருமை 4000 நம்ம சேவிக்கணும்னா நாதமுனிகளை சேவித்தே ஆகப்படும். அப்ப அந்த நாதமுனிகள் கொடுத்த 4000 பாசுரங்கள். சரி, இந்த பாசுரம் 1000 கிடைச்சிட்டு பேசாம இருக்குல்ல, கடம்பரேன்னா உடனே அவர் 200-3000 மத்த ஆழ்வார்கள் நம்மளை போல நிறைய பேர் அவதாரம் பண்ணியிருந்திருக்கா, அவளோட பாசுரத்தையும் கொடுக்குறேன்னார். அத்தை வாங்கி விட்டார். அதுக்கப்புறம் கிளம்பினா ஒரு திருமேனியும் சேர்த்து கொடுத்துட்டார். அந்த திருமேனி தான் பவிஷ்யதாச்சாரியர் என்று சொல்லப்படுகிற எம்பெருமானாருடைய திருமேனி. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து அதெல்லாம் தன்னுடைய மேலையகத்தார் கிளையகத்தார்னு 2 மருமக்கள் அவருக்கு, இஷ்டமாச்சாரிய சுவாமி என்னும் வரதாச்சாரிய சுவாமி என்னும் 2 பேர். அவர்களை கொண்டுதான் இயலிசை நாடகமாக இத்த தாளத்தோடு இசைத்து பாடினவர் 4000. இன்னைக்கு அரையர் சுவாமிகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் சேவிக்கிறாளோ இல்லையோ, அவர்கள் எல்லாம் நாதமுனிகளுடைய வம்சத்தவர்கள். ஷடமரிசன கோத்தனம் என்று சொல்லப்படுகிற கோத்திரத்திலே அவதரித்தவர்கள். அவர்கள் தான் அத்த நாதமுனிகளா. எப்போது நம்மாழ்வாரை சேவிச்சோம்னா பக்கத்திலே பார்த்தோம்னா
ஒரு பக்கம் மதுரகவி ஆழ்வார் எழுந்துரைப்பார், மற்றொரு பக்கம் நாதமுனிகள் எழுந்துரைப்பார். ரெண்டு பேரும் ஆறு அப்படின்னா அப்படியே அந்த அவர்களை கொண்டுதான் நம்மாழ்வாரை இந்த உலகத்துக்கு இவருடைய பிரபந்தங்களும் ஆழ்வாரும் நன்னா பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தவர் மதுரகவி ஆழ்வாரோ இல்லையோ, எண்ணிசையும் அறிவு இயம்புகே கொண்டமிழ் ஷடகோபனருடையே என்று தெரிவித்தார். அவர் பண்ணார். அவருடைய வழித்தோன்றலாக பிற்பாடு வந்ததான நாதமுனிகள் அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை அவரைத்தான் குலபதி என்று சொல்லுகிறோம். ஆத்யசன குலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார் சோத்திர ரத்னத்திலே தன்னுடைய பாட்டனார். இப்ப இவர் தான் ஆறு குலபதி, நமக்கு குலபதி யாருன்னா நம்மாழ்வாரை. அப்ப அவரை கொண்டாடுகிறோம். ஆக நாதமுனிகள் தான் 4000 பெற்றுக்கொண்டு இயலிசை நாடகமாக தாளத்தோடைய அந்த இசைத்த பெருமை அவரை சாரும். அந்த நாதமுனிகள் ஞானம் உண்டு, பக்தி உண்டு, வைராக்கியம் உண்டு. அவரை பத்தி சொல்ற போது உபதேசத்தினால, அதாவது ஆரப்பொழில் தென்குருகை பிரான் ராமானுஜனுத்தந்தாதியில நாதமுனி அல்லால் என்று அவரை தெரிவிக்கிறார். அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசையணந்தோர்களுக்கு இனியவர்தம் சீரப்பை என்னும் சீலங்கொள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகுவி ராமானுஜன் என்று பாசுரம் அங்கே ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்களுக்கு. திருவாய்மொழிங்கிறது எத்தனை இனிமையானது! அதை யாரு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார்கள் என்னால் அவர்தான் இனியவர்தம் சீரப்பை என்னும் சீலங்கொள் நாதமுனின்னு அங்க திருவரங்கத்தமிழார் சீலம் கொள் நாதமுனி என்று அவருக்கு இருந்த பெருமை. எத்தனை பெருமை! 4000 நமக்கு கொடுத்த பெருமையோ. அதாவது ஒண்ணு கட்டுறதுங்கிறது ஒண்ணு, அந்த புனருத்தரம் பண்றதுங்கிறது ஒண்ணு. கட்டுவதுன்னு ஆழ்வார்களத்தை எல்லாம் கட்டி கொடுத்து போனார்கள் நமக்கு. ஆனா அதை புனருத்தரணம் எடுத்து பண்ணின பெருமை ஆராய்ச்சாரும் நாதமுனிகளை சாரும். அதனாலதான் நாதமுனிகள் அப்படின்னு சொன்னா அவர் அத்தனை ஆச்சரியமாக நாம் நம்ம சம்பிரதாயத்திலே கொள்ளுகிறோம். அவருக்கு ஸ்ரீரங்கநாதன் என்றுதான் அவருக்கு திருநாமம். ஆனா அது என்ன ஆயிடுது, எப்படி பாமா பாமான சத்யபாமின்னு பேர்கள் எப்படி பாமா பாமான்னு சுருங்கித்தோ, அதுபோல ரங்கநாதன் அப்படிங்கிறது ரங்கநாதமுனி அப்படிங்கிற திருநாமானது ரங்கநாத என்பது தவிர்ந்து நாதமுனி 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 என்று அவருக்கு திருநாமம் ஆயிற்று. அப்பேற்பட்ட பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய சிஷ்யர்கள் தான் உயிர் கொண்டார் என்ன, திருக்குறுகை காவலப்பன் என்ன, மற்ற உண்டான பல சிஷ்யர்கள் உண்டு. அவர்கள் மூலமாகத்தான் இந்த 4000 கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே இவர் அவதாரம் பண்ணார், ஆள வந்தார். ஆனால் ரொம்ப வயோவிருத்தராக இருக்கும்போது இவர் அவதரித்ததுனாலே அவருக்கு யமுனை துறைவன் வடக்க போய் இருந்தார். அப்ப அங்க பெருமானுக்கு அதாவது மதுரப்பட்டணத்திலே மதுராவிலே, அதாவது யமுனைக்கு அருகாமையிலே கண்ண பெருமான் வாழ்ந்த தேசத்துக்கு சென்று கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வந்தார். அப்பதான் இங்க அவதாரம் பண்ணதுனால அவருக்கு யமுனை துறைவன் ஆள வந்தார், யமுனாச்சாரியர்னு திருநாமம் அளவந்தாருக்கு. அளவந்தாருங்கிறது பட்ட பேர். இப்ப இதெல்லாம் பெத்த பெருமை. அப்படி அவரை சொல்ற போது, அதாவது திருளுத்த வாழ்வார்கள் சீர்மை அறிவாரா, அருளிச்சேலை அறிவாரா, அதுல சொல்ற போது நம் நாதமுனியல்லா தேசிகரை, நாதமுனியல்லால் தேசிகரையல்லால் வேதமனமே உண்டோ பேசுன்னு உபதேசரத்தனமாலையில அவரை பத்தி நாதமுனிகளை பத்தி கொண்டாடுகிறார். உபதேசரத்தனமாலையில அருளிச்சேலை தெரியாம இருந்துருவாளா, ஆழ்வார்களை தெரியாம இருந்துருவாளா? திருளுத்த வாழ்வார்கள் சீர்மை அறிவாரா? இந்த ஆழ்வார்களுடைய பெருமை எத்தனை பெருமை! அவர்கள் ஆறான்னு தெரியாம இருந்துருவாளா? தெரிந்தா ஜன்மமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தானே ஆழ்வார்கள் அத்தனை பெருமையோ இல்லையோ. அருளிச்சேலை அறிவாரா? இந்த அருளிச்சேலை ஆறு தெரிந்து கொள்ள வேண்டும், ஆறு தெரிஞ்சுருக்கா? அப்படி சொல்ற போதுதான் நாதமுனியல்லால் நம் தேசிகரை, அப்ப அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் நாதமுனி அப்படிங்கிறவரை தெரிந்து கொள்ளவில்லை என்ன இது என்ன பிரயோஜனம் உண்டு? பேதமனமே உண்டோ பேசு, வேறதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுவோம் என்ன அவர் மனதுக்கு உபதேசம் பண்ணும்படியாக உபதேசத்தின மாலையிலே தானும் தெரிவித்துள்ளார் சுவாமி மணவாள மாமனிகள் சிதவாக் சிகாமணி. அப்படி பார்த்தோம்னா நாதமுனிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமை, அவருக்கு அதீதமான ஞானம், தேவவான் கானம் தெரிந்தவர், யோக ரகசியத்தை எழுதினவர், 4000 பெற்றவர், அனுஷ்டானத்தோடு திருப்புலியாழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு அத்தனையும் அதாவது பெற்றுக்கொண்டவர். நம்மாழ்வாரிடத்திலிருந்து நேரைய பெற்றிருக்கார் அப்படின்னா எத்தனை பெருமையாக இருக்கும் அவருக்கு. அப்பேற்பட்ட பெருமடைத்தவர் நாதமுனிகள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் திருப்பல்லாண்டு தானே தொடக்கம், அதுக்கு தனியாக அருளி செய்துள்ளார். நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழிக்கு அருளி செய்துள்ளார். அதே போல மதுரகவி ஆழ்வார் அனுகிரகம் பண்ணதான கனு சிறுத்தாம்புக்கு அருளி செய்துள்ளார்.
அவரை பத்தி திருவரங்க தமுதனார் கொண்டாடுகிறார். அவரை பத்தி மணவாள மாமனிகள் கொண்டாடுகிறார். இந்த நாதமுனி அல்லா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் புறத்தாழ்வான் கொண்டாடுகிறார். லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னா நாதமுனிகள் யாமுன முனிகள்னா நாதமுனிகள் யாரு? ரங்கநாத முனி, அவர் தான் நாதமுனிகள். யாமுன யாரு? யாமுனாச்சாரியர். மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய, அவர்களை மத்தியமாக கொண்டு அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் என்று குலத்தாழ்வான் கொண்டாடுகிறார். அப்படி பார்த்தால் நாதமுனிகளுக்கு இருக்கக்கூடிய பெருமையோ 4000 கொடுத்த பெருமை. குருவரையை நாட்டினான் வாழியே, இந்த சம்பிரதாயத்திலே குரு பரம்பரையை நாட்டினவர் அவர் தான். ஆரம்பம் தொடக்கமே அவர் தான். ஆணியிலே அனுஷத்திலே அவதரித்ததான் அவர் பெருமை. நம்மாழ்வாரை நேரே சேவித்த பெருமை, அவரிடத்திலிருந்து உபதேசங்களை பெற்ற பெருமை அவருக்கு. அவர் நாதமுனிகள் இல்லைன்னா 4000 இல்லை, குரு பரம்பரை இல்லை, நம்மாழ்வார் பாசுரங்கள் இல்லை. அதே போல எம்பெருமானாரே நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. எம்பெருமானாரை முதல்ல பிரகாசமாக எடுத்தவருடைய திருக்கைகளிலே கொடுத்ததாருன்னா நம்மாழ்வார் கொடுத்தா, நாதமுனிகள் பெற்றுண்டார். அப்ப அவருக்கு தான் பவிஷ்யதாச்சாரியன். நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோமோ ஆழ்வார் நகரியிலே பவிஷ்யதாச்சாரிய திருமேனி எம்பெருமானாருடையது அப்படின்னு சேவிக்கிறோம். ஆச்சரியமான சந்நிதியிலே ராமானுஜர் எழுந்துள்ளார். அப்ப அந்த பெருமை, இதெல்லாம் கொடுத்த பெருமை. இன்னைக்கு நம்ம அரையர் சேவை திருவரங்கத்திலே மற்றுண்டாத விதேசங்கள்ல போய் சேவிக்கிறோமே, அத்தியன உற்சவத்திலே ஆழ்வார் கேட்க வேண்டும், ஆழ்வார் பாசுரங்களை எம்பெருமான் திருச்செவி சாத்த வேண்டும் என்று அந்த அத்தியன உற்சவத்தை ஏற்பாடு பண்ணதான பெருமை ஆரச்சாரம் நாதமணிகளை சாரம். இந்த பெருமை 4000 பகல் 10ன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அர்ஜுன மண்டபத்திலே பெரிய திருமண்டபத்துக்கு எழுத்தா போலே அத்தை எம்பெருமான் திருச்செவி சாத்துகிறான். அதுக்கப்புறம் ராப்பத்துன்னு சொல்லி ஆயிரங்கால் மண்டபத்திலே, திருவாமணி மண்டபத்திலே, திருவாமிழி மண்டபத்திலே, ஆயிரங்கால் மண்டபத்திலே எம்பெருமான் எழுந்தொழி திருச்செவி சாத்துகின்றான். இதெல்லாம் கொடுத்த பெருமை. இன்னைக்கும் தாளமிசைத்து பாடக்கூடியது யாருக்கு உண்டு அந்த பெருமை என்னால் அரையர் சுவாமிகளுக்கு உண்டு. அந்த பெருமையெல்லாம் பத்ததான, இதெல்லாம் கொடுத்ததான பெருமை நம்முடைய நாதமொழிகளை சாரம். இதை கொண்டாடுகிறார் அளவந்தார் தன்னுடைய சோத்திரத்தில் சொல்றார், எனக்குன்னு தனி பெருமை இல்லை, என்னுடைய பெருமையை கொண்டால் பகவானை நீங்கள் மோட்சம் கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ தெரியாது. ஆனா யாருக்கு ஞானம் உண்டோ, யாருக்கு பக்தி உண்டோ, யாருக்கு வைராக்கியம் உண்டோ, யார் உன்னுடைய திருவடிகளே எல்லாம் இருக்கக்கூடியவரோ அவருடைய பக்தியின் ஞானபக்தி வைராக்கியத்தை பார்த்தீரென்னால் அதை பார்த்து நமக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அகிருத்திமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மகாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீதமத்திருத்தம் அச்சிந்தயித்வா என்ன சோத்திரத்துல ஆளவந்தார் கடைசியில தெரிவிக்கிறார். அகிருத்திமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மகாத்மபந்தம். யார் ஒருத்தர் அப்படியே ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவராக இருக்கிறாரோ, அவ்வளவு அன்பு காட்டும் அவராக இருக்கிறாரோ, பிதாமகம் நாதமுனிம், என்னுடைய பாட்டனார் இருக்காரே பிதாமகர், என்னுடைய தோப்பனாருக்கு தோப்பனாராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீதமத்கிருத்தம் அச்சிந்தயித்வா, அவரை பார்த்து நம்மை உணர்த்த வேண்டும், நமக்கு பிரார்த்தத்தை கொடுக்க வேண்டும். தவிர நம்மை பார்த்தால் தேவரீராலே கொடுக்க உண்ணாது. அவருடைய ஞானபக்தி வைராக்கியத்தையும் பிரீத்தியையும் அன்பையும் கைங்கட்டத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் குரு பரம்பரை நாட்டின பிரகாரத்தையும் பார்த்து நம்மை அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப ஏற்பட்டதான நாதமுனிகளுடைய திருநட்சத்திரத்திலே சில வார்த்தைகளை சொல்லும்படியாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கிருபைக்கும் பிரார்த்தித்து கொண்டு, அதாவது ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, நாதமொழிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, இரநாராயணபுரத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார், திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கார், மற்ற உண்டான பிரதேசங்களில் எழுந்துள்ளிருக்கார். அந்த நாதமொழிகளுடைய அனுகிரகம் கோட்டியார் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேணுமாக பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜா மாத்ருமணீந்திரா மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாது நித்யஸ்ரீ நித்யம்.